வியூவர்ஸ், வெல்கம் டு Karan-Dees. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெந்தய குழம்பு. வெந்தய குழம்பு செய்கிறதுக்கு முதல்ல அரை கப் வெந்தயம் எடுத்து 2 மணித்தியாலும் இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம், பூண்டு இது ரெண்டையும் க்ரஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள், அப்புறமா கடுகு, உளுந்தம்பருப்பு கொஞ்சம், பெருங்காயம், ஒரு தக்காளி, கருவேப்பிலை கொஞ்சம், புளி இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 10 சின்ன வெங்காயம். அதான் ஒரு பேனில் ஆயில் போட்டுக்கோங்க. நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். வெந்தய குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறமா நல்லா எண்ணெய் சூடாகினதும் அதில் உளுந்தம்பருப்பு, கடுகு இது ரெண்டையும் ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உளுந்தம்பருப்பு, கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் வெந்தயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஊற வச்சு எடுத்த வெந்தயத்துலேருந்தே கொஞ்சத்தை ஆட் பண்ணி இந்த மாதிரி வதக்கிக்கிறேன். உங்களுக்கு வெந்தயம் ஊற வச்சு எடுக்கிற அளவுக்கு டைம் இல்லை, குயிக்காக செய்யணுன்னா ஊற வைக்காமல் நார்மல் வெந்தயத்தையே அந்த குழம்புக்கு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெந்தயம்லாம் நல்லா பொரிஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நாம் சின்ன வெங்காயம், பூண்டு இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா பூண்டு, சின்ன வெங்காயம் இது ரெண்டையும் நான் இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்துருக்கேன். அப்போ ஃப்ளேவர் இன்னும் நல்லா இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். நிமிஷத்துக்கு அப்புறமா எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு 10 மாதிரி சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். அதான் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு தக்காளிலாம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் இதை குக் பண்ணுங்க. தக்காளிலாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணுறேன். எல்லாம் நல்லா வதங்கி தக்காளிலாம் நல்லா சாஃப்ட் ஆகி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நாம் எடுத்து வச்சிருக்க மிளகாத்தூள், மஞ்சள், கொத்தமல்லி இது 3ஐயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஊற வச்சிருக்க வெந்தயத்தோடு அதில் இருக்க அந்த தண்ணியோடையே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். அடுத்ததாக உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு அரை கப் மாதிரி தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கருப்பட்டி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது இல்லைன்னா நீங்கள் சீனி கூட ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி சீனி ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா திரும்பவும் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை திரும்பவும் மூடி வச்சிடலாம். மூடி வச்சு லோ ஃப்ளேமில் இதில் இருக்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் ஒரு 15 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நாம் பேன்லேருந்து இதை இறக்கிக்கலாம். அப்புறம் இந்த பாஸ்தாவை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க.